வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலா சீசனில் பண்ணுற ஒரு ரெசிபி. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பண்ணலாம். பலா விதையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெசிபி ரெடி பண்ணிடலாம். தோலெல்லாம் இதேமாரி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி கழுகுன பலா விதையோட உப்பு சேர்த்துடலாம். தேவையான தண்ணி விட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துருவோம். ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 3 மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துருவோம். நைஸாக அரைக்கண்டா, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். உதிரி உதிரியாக அரைச்சிடுங்க. அதோட ஒரு 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு சுற்றுனா போதும். நைஸாக அரையப்படக்கூடாதுன்னு பல்ஸ் மோடில் எல்லாமே சுற்றி எடுத்தாச்சு. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு எல்லாமே பாதி பாதி தான் உடைஞ்சிருக்கும். இது போதும். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய், கடுகு பொரியவும், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, பெருங்காயம் இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளால நம்ம பலா விதையை கட் பண்ணி எடுத்துருவோம். இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. மசாலா எல்லாமே தேங்காவோடு சேர்த்து அரைச்சிட்டோம். இதில் நமக்கு போட வேண்டியது எதுவுமே இல்லை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பலா விதை உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. பலா விதை வேக வைக்கிறதுல உப்பு போட்டிருக்கோம். மறுபடியும் தேவைப்பட்டுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம். நம்ம அரைச்சி எடுத்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். ரொம்பவும் டேஸ்டான ஒரு ரெசிபி. நான்வெஜ் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லை அப்படின்னா மட்டனுக்குள்ள மசாலா சேர்த்துக்கிடுங்க. மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும் இது. உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். ரொம்பவும் டேஸ்டான ஒரு ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சீசன்லே பலா விதை நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாம். நல்லா சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. தேவைப்படத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீசனில் நிறைய கிடைக்கும். நம்மளோட பலா விதை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் சுவையில் நம்மளோட பலா விதை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.